ஒரே நிலைப்பாடு, எல்லோருக்கும் எல்லாம் இந்த ஆட்சி. நாங்கள் வழிபடுகின்ற பொழுது அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் வழிபடுவோம். எங்களுடைய வழிபாட்டு நெறிமுறை ஒரே கோணத்தோடு இருக்கும், அரசியல் பார்வை இருக்காது. ஐயப்பன் திருக்கோயிலுக்கு மாலை அணிவித்திருக்கின்றால் ஐயப்பன் திருக்கோயிலுக்காக மாலை அணிவித்திருக்கேன் என்று சொல்லிவிட்டு போவேன். ஆனால் அரசியலை உள்ளே புகுத்தி 48 நாட்கள் நீ விரதம் இருப்பது முருகனுக்கு என்பது எங்களை போன்ற ஆன்மீகவாதிகளுக்கு தெரியும். அதுவும் தைப்பூசத்தை முன்னிட்டு நீ விரதம் இருப்பது எங்களை போன்ற ஆன்மீகவாதிகளுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் காலிலே செருப்பணியாமல் நிறைய பேர் அந்த பாத யாத்திரைக்கு நடந்து செல்வதற்காக முன்கூட்டியே காலில் செருப்பணியாமல் விரதம் இருப்பதும் எங்களுக்கு தெரியும். முருகரின் சாக்காக அரசியலை உள்ளே நுழைத்தவர் அல்ல. ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு. இந்த ஆட்சியுடைய நிலைப்பாடு இதுதான். எல்லோருக்கும் எல்லாம் எங்கள் உயிரினும் மேலான முதல்வர் அவருடைய வழி. அந்த வழியிலே இந்து சமய அறநிலையத்துறை தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து வெற்றிகரமான பயணமாக தொடரும். சார், மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சோதனை எல்லாம் இந்த ஆட்சி, இந்த கட்சி கடந்து வந்தது தான். இதையும் சட்ட ரீதியாக அவர் இயக்கத்துடைய மூத்தவர் நிச்சயமாக சந்திப்பார்.